ஆமென் ஆமென். தேவன் இந்த காலையிலே நம்மோடு பேசுவாராக. நான் அதிக நேரம் எடுக்காமல் சரியான நேரத்தில் முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்வாராக. ஆனாலும் வார்த்தை நம்மை விடுதலை செய்ய போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் உங்கள் சிந்தையெல்லாம் வேறு இடத்துல இருந்து பிடிச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்க போகிறீங்க? ஆமென். நிறைய பேர் இப்போ எங்கெங்கேயோ இருக்கீங்க, தூங்குறீங்க. எல்லாரும் எழும்புங்க பார்க்கலாம். இந்த தூங்குறவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, கடைசியாக ஒரு லைன் சேர் போடாதீங்க, பாய் போட்டு கீழே உட்கார வைங்க. சீரியஸாக தான். யாரெல்லாம் தூங்குறாங்களோ கவனிங்க. கவனித்து பின்னாடி லைனில் ஒரு பாயை போட்டு இந்த சேருக்கு பின்னாடி கீழே உட்கார வச்சிரு. தேவனோட பிரசன்னம் பயபக்திக்குரியது. தேவனோட வார்த்தை நடுக்கத்துக்குரிய. அதை தூங்கிக்கிட்டோ வேற ஏதோ யோசிச்சோ லிட்ரலாக நான் சொல்கிறேன், பிசாசு உங்கள் லைஃப்குள்ளார வரதுக்கு இதை விட நீங்கள் சிறப்பாக வேறு எந்த பாவமே செய்ய வேண்டாம். தேவனோட பிரசன்னத்துக்குள்ளார வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். வேற பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிற. ஸோ பி ப்ரிப்பேர்ட். இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, அது ஜீவனாய் நம்மை உயிர்ப்பிக்க நம்முடைய இருதயத்துக்கு நேராய் அனுப்பப்படுகிறது. ஆமென். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. பயபக்திக்குரிய நேரம். ஃபோன் எல்லாரும் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கா? இங்கே உள்ளே வரும்போதே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடணும். இது யார் யார் ஃபோனில் அடிக்குதோ அவங்கள நீங்கள் அஷர்ஸ் முதல்ல உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு ஆஃப் பண்ணி உள்ளே விடுங்க. தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே எந்த குழப்பங்களும் இராதபடி பயபக்தியாய் உட்கார்ந்துருப்போம். சண்டே ஸ்கூலில் அந்த சித்தமானால் அடுத்த வாரம் ட்ரை பண்ணலாம். எங்கே நடத்தன்னு தெரில. இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு சண்டே ஸ்கூல் இல்லை. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது. முடித்தோடனே தயவுசெய்து சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க உள்ளே போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ரைட். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பேசினதை நீங்கள் நினைவிலே வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த வாரம் பாஸ்டர் பேசினாங்க. சீசன்ஸ், மாறுகிற கால நிலைகளை குறித்து நாம் கேட்டோம். அதற்கு முந்தின வாரம் நான் உங்களோடு பேசினேன். பேசும்போது தெபோராள் பாராக்கின் ஒரு யுத்த களத்தை குறித்து உங்களோடு பேசினேன். இவ்வளோ பெரிய பலரால் முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பெண்மணி சாதாரணமாய் வல்லமையையும் முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு பெண் என்பதை நான் உங்களோடு காண்பித்து, இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி, இவ்வளோ பெரிய வெற்றிக்கு என்ன பாசிபிலிட்டி, எப்படி இது சாத்தியம் என்று யோசிக்கும் போது தேவன் எனக்கு காண்பித்த சில காரியங்களை காண்பித்தேன். வேற ஒன்றுமே இல்லை. ஒரு யுத்தத்திலே அதை வெல்லுவதற்கான இன்னொரு பகுதி, there's another situation, இன்னொரு சூழ்நிலைமை, ஒரு அழகான பகுதி இருக்கிறது. அதை கவனித்தீர்களானால் எந்த ஒரு யுத்தத்திலும் ஒரு கிளைமேட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கிளைமேட்டு நானும் நீங்களும் சாவதற்கு ஏதுவான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். எந்த மனிதன் தன் மாம்சத்திற்கு சாக ஆயத்தமாக இருக்கிறானோ அவன் எதை வேண்டுமானாலும் ஜெயிப்பான். சொல்லுங்க, நீங்கள் மாத்திரம் மாம்சத்துக்கு சாக ரெடினா நீங்கள் நிச்சயமாக இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கை தெய்வன் தலைகீழாய் மாற்ற உண்மை உள்ளவர். இஃப் ஒன் யூ ஆர் ரெடி டு டை ஃபார் யுவர் செல்ஃப். அநேக நேரத்திலே நமக்கு சாவது என்பது மிக வலி நிறைந்த ஒரு அனுபவமாக இருப்பதினாலே, இந்த மாம்சத்திற்கு சாவது அப்படின்னா வேற ஒன்றும் சொல்லலைனா ஒரு சொல்லு தாங்க முடியாது, ஒரு துரோகத்தை மன்னிக்க முடியல, ஒரு சூழ்நிலைமையிலே உள்ள கடினத்திலே சோர்ந்து போகிறோம், நமக்கு நேரிடுகிற துன்பத்திலே குழப்பம் அடைகிறோம். இந்த குழப்பங்கள் முற்றி முற்றி என்ன ஆகுது? காயங்களாய் we stay, we learn to live with pain. வலிகளோடு காயங்களோடு வாழ்ந்து பழகி இருக்கிறோம். காயங்களோடு வாழுகிற யாரும் வாழ்க்கையிலே ஜெயிக்க போகிறதில்லை. ஒரு அழகான தேவ ஊழியர் இப்படி சொன்னார், உனக்கு காயத்தின் வடு இருக்கலாம். You can have scars of your wound, but you are not supposed to have wounds. உனக்கு காயம் இருந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வழி இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஒரு அரிப்பு இருக்குது. அவருக்கு பெரிய பெரிய கொப்பளமாக இருந்தால் என்ன செய்வோம்? இருமல் சளின்னு டாக்டர்கிட்ட போகிறோம்.
அவர் நம்ம முன்னாடி உட்காந்து வீசிங்கில் இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்? திரும்பி கூட பார்க்க மாட்டோம். நான் சொல்லுகிறேன், நீ சுகமாக வேண்டுமானால், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், the first deal is, முதல் கட்டாயமான ஒரு கட்டளை என்ன தெரியுமா? நீ சுகமாக. நீ சுகமாகாமல், நீ விடுவிக்கப்படாமல் நீ விடுதலை ஆவது அல்லது விடுவிக்கப்படுவது, விடுதலை செய்வது இம்பாசிபிள். இன்று நமக்கு ஒரு சுகம் வேண்டும். ஆனால் நான் சொன்னேன், அந்த சுகம் எப்படி ஆரம்பமாகிறது என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி உன் சூழ்நிலைகளிலே உள்ள தீயை கையாளுகிறாய் என்பதை பொறுத்து 2 விஷயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. How healthy you are, நீ எவ்வளவு சுகமாய் இருக்கிறாய் என்பதும், நீ எப்படி மாம்சத்திலே செத்து போனாய் என்பதற்கும் 2 அத்தாட்சி. நீ காயமற்றிருப்பாய், நீ கோபமற்றிருப்பாய், நீ வைராக்கியமற்றிருப்பாய், நீ கவலையற்றிருப்பாய், நீ பயமற்றிருப்பாய், நீ நம்பிக்கையோடு இருப்பாய். இன்று உன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, இன்று உன் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த தைரியம் இல்லை, உனக்குள்ளாய் சாந்தமில்லை, பொறுமை இல்லை, கசப்பும் காயங்களும் குரோதங்களும் உன் வாழ்க்கையில நிரம்பி இருக்கிறது. இது வேற எதையுமே சொல்லல. இட்ஸ் an absolute sign you are still alive. நீ இன்னும் சாகவில்லை. நம்ம நல்லா கவனிங்க. ஆனால் நான் சொன்னேன், அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காத திருப்பங்கள் பரலோகம் நேர இறங்கி வந்து இந்த யுத்தத்தை இந்த பெண்மணிக்காக, இந்த தேசத்தாருக்காக நடப்பித்ததை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஹெவன் வாஸ் லிட்ரலி ஃபைட்டிங். இன்னைக்கு வந்து யாராவது எனக்கா எதாவது செய்வாங்களா? யாராவது எதாவது பேசுவாங்களா? ஏதாவது நடக்குமா? எப்படியாவது மாறுமா? இது முடியுமா? நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நான் கையிலே சுமக்கிற வேதம் வெறும் எழுத்து இல்லை. இது காலம் காலமாய் அதை நம்பினவர்களுடைய வாழ்க்கையை கட்டினதும் விடுவித்ததும் அது உயிர்ப்பித்ததுமான வல்லமை நிறைந்த ஆயுதம். இட்ஸ் a weapon. இது ஒரு ஆயுதம். இதால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. எடுத்து வேதத்திலே போய் எபேசியரை வாசித்து பாருங்கள். அங்கே விசுவாசத்தினால் அவர்கள் சாதித்தவைகள் சொல்லி முடியாதது. ஒரு விசுவாசி தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்புகிறவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களே you cannot describe. அதை சொல்லி முடியாது. I feel a very strong anointing. இந்த இடத்திலே ஒரு வல்லமை நிறைந்த ஒரு அபிஷேகத்தை நான் இந்த இடத்திலே உணர்ந்து கொண்டு, ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு ஆயத்தமாகி வந்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் போன வாரத்திலே கேட்ட பிரசங்கத்தை மிக தீர்மானமாய் நம்புகிறேன். A seasonal change, ஒரு கால நிலை மாற்றம் நம்முடைய சபைக்கும் நம்முடைய ஜனத்துக்கும் வருகிறது. There's a season coming. 30 ஆண்டுகள் யோசேப்பின் மகனாய் மகா பெரிய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை நிறைந்த தேவன் 30 வருடம் ஒரு தச்சனாய் மரவேலை தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் 30வது வருடம் தொடங்கி தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்தது போல இதுவரைக்கும் நீ சாதாரணமாய்த்தான் இருந்தாய். இதுவரைக்கும் வாழ்க்கைக்காக, சாப்பாட்டிற்காக, அன்புக்காக, உன்னுடைய வாழ்க்கையின் நன்மைகளுக்காக அழுது அழுது போராடி காத்திருந்தாய். 10% கிடைச்சிருந்தா கூட இன்று உன் முகம் இதை விட தெளிவா இருந்திருக்கும். நீ ஆண்டவரிடத்திலே இதுவரைக்கும் கேட்டதுல ஒரு 5% கிடைச்சிருந்தா கூட உன்னுடைய வாழ்க்கை இதை விட உன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை, உண்மையான சிரிப்பை நான் பார்த்திருப்பேன்.
ஆனால் நீ கேட்டதிலும் நான் இந்த தீர்க்க தரிசனமாய் சபையின் நடுவிலே சொல்லுகிறேன், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். நினைப்பது எல்லாரும் சொல்லுங்க, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் 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 அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். That is a seasonal change. அந்த சீசனுக்குள்ளே எப்படி போகிறதுங்கிறத நான் போன வாரத்திலே பேசினேன். ஆனால் அதை ஆவியானவர் இன்னும் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. நான் சொன்னேன், வாழ்க்கையில் கடினமான பாதைகளுக்காக எந்த ஒரு மனுஷன் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறானோ, if you know, if only you know, உனக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவதற்கு தெரியுமானால், எதற்கு நன்றி சொல்லணும்? ஆண்டவரே வீடு கொடுத்தீங்க, ஆண்டவரே வேலை கொடுத்தீங்க, அதுக்கு தான் நமக்கு நன்றி சொல்ல தெரியும். எனக்கு மாத்திரம் இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நான் வந்து சபையில் என்ன செய்கிறேன்? சாட்சி சொல்கிறேன். இது நம்மளோட பொருத்தனை. இந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது. உன் சாட்சியை கேட்ட என்ன உலகமே மனம் திரும்ப போதான் என்ன ஒன்றும் கிடையாது. நல்ல கவனி, வார்த்தையை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டு நடங்க. உள்ள இடம் இருக்குது, நீங்கள் வரலாம் தாராளமாக. கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க கோ ஃப்ரெண்ட் ஆர் யூ கேன் ஈவன் கோ இன்சைட். கவனி, வாழ்க்கையின் கடினங்களுக்காக ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் கஷ்டம் எப்போ மாறும், என் துன்பம் எப்போ மாறும், என் பிரச்சனை எப்படி மாறும் என்று அழ வேண்டிய அவசியமில்லை. அந்த கஷ்டங்கள் சூழ்நிலைமையை மாற்றுவதற்கு முடியாதவர், சூழ்நிலைமையிலே நான் செத்து மடிந்து விடுவேன் என்று, இதுல நீ இல்லாம தொலைஞ்சு போயிருவ என்று நின்று வேடிக்கை பார்க்கிறவனும் இல்லையே. நான் அவருக்கு சொல்றேன், ஏசப்பா ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமையில நான் நன்றி சொல்றேன். காரணம் ஒன்று, இது உமக்கு ஒண்ணுமே இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினையை வைத்தவர் நீர். என் வாழ்க்கையின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவீர். இரண்டாவது, நல்ல புரியுங்க, எந்த மனிதனுடைய வாழ்க்கையின் கடினங்கள் எல்லாம் ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஒரு உண்மையை சொல்லுகிறது. வாழ்க்கையின் கஷ்டங்கள் எல்லாம் மாத்திரம்தான் தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த உண்மை தெரிஞ்சனால தான் பவுல் சொன்னாரு, நான் என் உபத்திரவத்தில் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எனக்கு ஏதோ ஒன்று வரப்போகுது. சொல்லுங்க, பிரச்சனையில் இருக்கீங்களா? பிரச்சனை என்ன தரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனையில் என்ன வரப்போகுது, இந்த பிரச்சனையில் என்ன நன்மை பிறக்க போகுது. ஏன்னா நான் கரம் கோர்த்திருக்கிறவர், நான் தனி ஆளில் எனக்குள்ளாய் சர்வ வல்லமை உள்ளவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். I have the spirit of the living God. எனக்குள்ளாய் ஒரு உயிருள்ள தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இந்த உயிருள்ள தேவன் பழைய ஏற்பாட்டிலே எப்பொழுதெல்லாம் வெளிப்பட்டாரோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சிங்கம் வந்தால் அந்த சிங்கம் கிழிக்கப்படும், கரடி வந்தால் கரடி கிழிக்கப்படும், கோலியாத் வந்தால் கோலியாத் வெட்டப்படுவான். அப்புறம் என்ன நடக்கும்? அப்புறம் என்ன நடக்கும்? நீ சிங்கத்தை கிழிச்சு கரடியே கிழிச்சு கோலியாத்தை மிதிச்சனா உன்னை இப்படியா உட்கார வச்சிருப்பாங்க? பிளாஸ்டிக் சேர்ல இல்ல, சிங்காசனத்திலே உன்னை ஏற்றுவார்கள். ஹல்லேலூயா! ஆவியானவர் பலமானவர்.
நீ பலவீனமானவன், உனக்கு அந்த உண்மை தெரியணும். 2 பேர் சேர்ந்தா பலவீனமான நானும் பலமான அவரும் சேர்ந்தால் there is a glory. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, துன்பத்தில் நன்றி சொல்லணும். காரணம், என் ஆண்டவருக்கு துன்பம் வந்தாதான் என்ன செய்ய முடியும்? அவரோட வல்லமையை வெளிப்படுத்த முடியும். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு துன்பம் வேணும். உலகம் எல்லாம் சுத்தி நின்று பார்த்து இவன் முடிஞ்சான் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆண்டவர் வெளிப்பட்டு கல்லறைக்கு முன்பாக போய் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லும்போது உன் வாழ்க்கையை உலகம் பார்க்கும். 2வது சொன்னேன், துன்பங்கள் தேவனுடைய நன்மைக்கு உன்னை ஆயத்தப்படுது. ஆண்டவர், நான் போன வாரத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவியானவர் எனக்குள்ளார பேசிகிட்டே இருக்கார். இது என்ன துன்பம், இன்னும் எவ்வளோ துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதுதான் எனக்கு உங்களை தருணா. இன்னும் எவ்வளவு துன்பம் வேண்டுமானாலும் அடையலாம் ஆண்டவரே, அதற்கு நீர் பாத்திரவான். எனக்கு ஆண்டவரை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லை. ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி. நன்றாய் கவனியுங்கள், இந்த துன்பங்களை 2 விதமாய் கையாளலாம். பெயின்ஸ், பாடுகள், பிரச்சனைகள். நான் சொன்னேன், இந்த துன்பங்கள் தான் என்னை தேவனை அடைவதற்கு ஆயத்தப்படுத்துகிறது. They are the ladders. ஏணி. இப்போ மேலே வந்தோம், எப்படி வந்தோம்? எப்படி வந்தீங்க? படி ஏறி வந்தீங்க. ஆண்டவர்கிட்ட போகணுன்னா படி வேணும். அந்த படிதான் துன்பம், அந்த படிதான் வெட்கம், அந்த படிதான் நிந்தை, அந்த படிதான் பரியாசம், அந்த படிதான் ஒடுக்கம், அந்த படிதான் பொய் குற்றச்சாட்டுக்கள், அந்த படிதான் பலிகள், அந்த படிதான் வியாதி, அந்த படிதான் வறுமை, அந்த படிதான் ரிஜெக்ஷன்ஸ். எந்த பக்கம் திரும்பினாலும் யாருமே இல்லை. அப்படியா? ஒரு படி இருக்கிறது, எல்லாம் மூடப்பட்டுருச்சு. இந்த படி என்னை இயேசுவிடத்திற்கு கொண்டு போகும். யாக்கோபுக்கு யாருமே இல்லை. அண்ணே கொன்றுவான் இருந்தா, அப்பா ஏற்கனவே வெறுத்துட்டாரு. அம்மா பயப்படுறா, இங்க இருக்காதரா, போ போ போ. எங்க போறது? வனாந்தரத்தில் ஓடிட்டு இருக்கிறா, ஒரு இடத்துல படுத்து தூங்குறா. ஒரு ஏணி வருகிறது. There's a ladder. ஒரு ஏணி, உபத்திரவம் ஒரு ஏணி. அது உன்னை தேவனிடத்திற்கும் உனக்கும் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. You can easily access. துன்பத்தின் பாதையில கடவுளை எளிதாய் பிடித்து கொள்ளலாம். சொல்லுங்க, துன்பத்தின் வழியில இயேசுவை இன்னும் எளிதாய் பிடித்து கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை என்ன? துன்பத்தை கண்ட உடனே நிறைய பேர் துன்பத்தை 2 மாதிரி பார்ப்பாங்க. ஒரு குரூப், பிரச்சனை வந்துருச்சா, இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், அவ தான் காரணம், இவ தான் காரணம். இதெல்லாம் மாறணும். உங்கள் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ என்ன சொல்வீங்க? இவங்க மட்டும் இப்படி இருந்தாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தார்னா, இவர் மட்டும் கொஞ்சம் சொல்லு பேச்சு கேட்டார்னா, என் பையன் மட்டும் கொஞ்சம் மரியாதையாக இருந்திருந்தானா, என் மனைவி மட்டும் சபைக்கு வந்திருந்தாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இது மாறுச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு படி இருக்கு. இந்த படியை, துன்பம் என்கிற படியை எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் வச்சா நான் அவர்கிட்ட போவேன், அவர் என்கிட்ட வருவார்.
எளிதாய் நான் அவரிடத்திலே போவதற்கு ஏணி எங்க வைக்கப்படணும்? எனக்கு முன்னாடி வைக்கப்படணும். நான் என்ன பண்றேன்? ஏணியை நீங்க ஏத்தாப்புல இருக்கீங்க, நீ நான் காரணம்னு கொண்டு போய் ஓ முன்னாடி வச்சேன். இப்போ நான் எங்கே இருந்து ஏணியில் ஏறுறது? ஒரு படி, ஒரு ஏணி ஸ்லாண்டிங்காக இருக்கணும், இப்படி இருக்கணும் ஏறுறதுக்கு. அது இப்படி இருந்தால் நான் எப்படி இதில் ஏறுவேன்? யோசிச்சு பாருங்க. எனக்கு எதிர்முறையாக இருந்ததுன்னா படி கட்டும் போது எப்படி கட்டுறோம்? தலைகீழ யோசிச்சு பாருங்களேன். ஒரு படியை இந்த செவருக்கு போகிறக்கு படி எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். படி இப்படி வச்சுருந்தீங்கன்னா எப்படி போவீங்க? போக முடியாது. இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி அதை தான் உளுந்து செஞ்சிட்ருக்கோம். என்ன செய்யணும்? என் புருஷன் மாறணும், என் புருஷன் மாறணும், என் மனுஷன் மாறணும், என் அவன் மாறணும், என் இவன் மாறணும். எத்தனை பேர் நைட்டெல்லாம் அழுதிங்க? என் புள்ள மாறணும். அழுதிங்களா? ஐயா, நீ மாறணும், நான் மாறணும், நான் தான் மாறணும். துன்பம் வரும்போது சொல்லு, நான் தான் மாறணும், நான் தான் என் புள்ள ஜெபிக்கணும், இல்லை நான் ஜெபிக்கணும். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? துன்பம் வரும்போது கசப்பு வைக்காத, கோபம் வைக்காத, வைராக்கியம் வைக்காதன்னு பிரசங்கம் கேட்டு வந்தேன். சரி, இப்போ அவன் மேலே குறை சொல்லி என்ன? எல்லாம் என் விதி, எனக்கு வந்த வாழ்க்கை இப்படி, நான் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் பிறப்பே அப்படித்தான். நான் பிறந்தப்போ என் குடும்பம் என்ன இப்படி பண்ணுச்சு, நான் கல்யாணம் பண்ணப்போ என்ன கல்யாணம் பண்ணவே இப்படி பண்ணா, புள்ள பெற்று வளர்ந்து என் பிள்ளையும் என்ன இப்படி பண்ணுது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்னு உட்காந்து 10 மணி நேரம் சும்மா சாதாரணமாக, நம்ம முனிசிபல் டேப்பில் கூட அவ்வளோ தண்ணி வராது, குடங்குடமா இன்றைக்கி என் விதின்னு நீ எந்த காரியத்தை பற்றி நினச்சி அழுதுட்ருக்கியோ, இன்றைக்கி என் விதி, என் வாழ்க்கை, என் நிலை அப்படின்னு இன்றைக்கி புருஷனுக்கு ஆளுதனா, நாளைக்கு பிள்ளைக்கு ஆளுவேன், நாளைக்கு பிள்ளைக்காக ஆளுறனா, நாளைக்கு பேர பிள்ளைக்காகவும். வாழ்க்கையில் விதி மாறத்தவே முடியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ, நீ யாருக்காகவும் ஆளாத, நீ உனக்காக ஆளு. ஏனி உனக்கு தேவனுக்கும் நேராயிருக்கட்டும். ஏனி நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு கேட்குறதுக்கு என்ன இந்த பாஸ்டரம்மா பேசுகிறது புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்களா, எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என் சூழ்நிலைமே சொன்னதே சொல்லுதேன் இந்த அம்மா. ஐயா, அதை தான் இந்த வேதம் சொல். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம், you'll have a new season. நீ மாறிவிட்டால் ஒரு புதிய காலநிலை ஆயத்தமாயிருக்கிறது. நீ மாறிவிட்டால், அதை தான் நான் போன முறை உங்களோட பேசும்போது பேசினேன். நான் மாறுறது அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. நான் சொன்னேன் என்ன? சாகிறது. நான் மாறுறதுன்னா என்ன? நான் சாகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரே ஒரு அழைப்பை உடையது. இட்ஸ் a call to die. அது உன்னை சாக அழைக்கிறது, உன் மாம்சத்திற்கு சாக அழைக்கிறது. என்றால் என்ன? ஒருவேளை புதுசாக வந்திருப்பீங்கன்னா, என்னடா நாங்களே ஏதாவது நல்லது கிடைக்குமான்னு வந்தால் இந்த அம்மா சாவுந்து. நான் அந்த சாவை சொல்லலையா. வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல. பிரியமானவனே, உனக்குள்ள ஒரு சோல் இருக்கு. உன்னுடைய உண்மையான மனுஷன், என்னுடைய உண்மையான நபர் வெளியே தெரிகிற இந்த 5 அடி உயர ஆள் இல்லை. என் உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த ஆத்துமாவை நான் வாழ வைக்கணும்னா இந்த மாம்சம், இந்த மனுஷ எண்ணங்கள் சாகணும். நான் 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 எனக்கு என்னோட இதை சாகணும். நான் சாகணும், கிறிஸ்து வாழணும்.
நான் சாகணும், எனக்குள்ள இயேசு வாழணும். நான் குறையணும், எனக்குள்ள இயேசு பெருகணும். நான் கவனியுங்கள். அப்போ இந்த சாவு உடைய வாழ்க்கையிலே நடந்து விட்டால் என்ன நடக்கும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதோட இன்னொரு பார்ட்டை தான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். இன்னொரு பெண்ணை வைத்து உங்களோட பேச போகிறேன். நான் ரொம்ப அதிகமாக கவனிக்கிற ஒரு விஷயம், சகோதரர்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 24 மணி நேரமும் குடும்பத்தை உற்று பார்க்கிறது ஒரு பெண்ணு தான். அவள் புருஷனை பார்க்குறா, பெற்றோரை பார்க்குறா, குடும்பத்தில் உள்ள உறவுகளை பார்க்குறா, பிள்ளைகளை பார்க்கிறா, மருமக்களை பார்க்கிறா, பேரப்பிள்ளைகளை பார்க்கிறா. அவளுடைய முழு கவனமும் அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் இருக்கிறது. அவளுக்கு அதிக பாரம், அவளால் தாங்க முடியாத சுமை அவள் மேலே வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெண் இப்படியாய் பேசுகிற ஒரு உலகத்து பெண் பேசினதை கேட்டேன். இந்தியாவிலே வாழ்கிற பெண்களை குறித்து நான் சொல்லுகிறேன், அவர்களை தேவி என்று கூப்பிட வேண்டும். தேவி என்றால் என்ன? கடவுள். ஏன்னா அவள் சொன்ன, அந்த பொண்ணு சொன்னா, ஒவ்வொரு காலையும் எழுந்து குடும்பத்தின் அத்தனை பேருக்கானதையும் செய்யணும். அவங்களோட குளிக்கிறதுலேருந்து, காப்பியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, அவங்களுடைய துணியிலிருந்து அத்தனையும் செஞ்சு திரும்ப வெளியே ஓடி அங்கே போய் வேலை செஞ்சு அங்கே வாங்குகிற திட்டையும் வாங்கி திரும்ப வீட்டிற்கு வந்து உட்கார முடியாது. திரும்பவும் எல்லாவற்றையும் செய்து திரும்ப படுக்கைக்கு போனால் அவளுடைய உடம்பு வலியும் அவளுடைய துக்கத்தையும் அவளே சுமக்கணும். ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் அதனால்தான் ஒருவேளை ஆவியானவர் நிறைய பெண்களை வச்சே பேசுகிறாரான்னு தெரில. இங்கே நிறைய பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் இருக்கீங்க, ஆலோசனை தெரியாமல் இருக்கீங்க, அடுத்த கட்டம் என்ன என்று புரியாமல் இருக்கீங்க. நீங்கள் மாத்திரம் கண்ணை திறந்துட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த சீசனுக்கு நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போக போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நன்றாய் கவனியுங்கள், இந்த சீசனல் சேஞ்ச் எப்படி நடக்கும். ரூத் என்று ஒரு பெண் இருந்தா, நல்லா கவனிங்க. அவ ஒரு மோவாபிய பெண், ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வரா, கடவுளை குறித்து அறிஞ்சா. நல்லது தானே நடக்கணும். என்ன நடந்துச்சு? மாமனார் செத்து போனார், புருஷன் செத்து போனான், புருஷனுடைய இன்னொரு சகோதரனும் செத்து போனா. அந்த வீட்டிலே 3 விதவைகள் மாத்திரம் இருக்கிறார்கள். அவரோட பேர் என்ன சொல்லுங்க? ரூத். ரைட். இந்த ரூத்தோட வாழ்க்கையில எல்லாமே தோல்வி. எவ்ரிதிங் ஹஸ் கம் டு an end. பிள்ளையும் இல்லை. ரைட். இப்போ இந்த மாமியோட சேர்ந்து எங்க வரா? தன் மாமியோட ஊராகிய பெத்லெஹேமுக்கு வரா. இப்போ இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு சீசன் இருக்கு. இந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் சம்பந்தமே இல்லை. இவளை ரொம்ப துர்பாக்கியசாலியான ஒரு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்ன பரிதாபம் பாருங்க. நம்ம என்ன செய்வோம்? ஐயோ பாவம். ஆனா அதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லாதவ மாமியோட ஊருக்கு வரா, பெத்லெஹேமுக்கு வரா. உள்ள நடக்கிறாங்க 2 பேரும். மோவாபியர்களை இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, உள்ளே வரக்கூடாது, அவளை தீட்டென்று தள்ளுவாங்க. இவ உள்ள வரா. ஊருக்குள்ள வரும்போது அங்கங்க பெண்கள் நின்று பார்க்கிறாங்க. ஓ, இதுதான் நகோமியா என்று கூப்பிடுறாங்க. அவளை குறித்து கேள்விப்படுறாங்க, அவள்கிட்ட பேசுகிறாங்க. இது யாரு? மோவாபிய ஸ்திரியா? அப்படியா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நல்ல கவனிங்க, யாருமே இவளை ஏன் இந்த ஊருக்குள்ள கூட்டு வந்தன்னு கேட்கல, யாருமே இவளை எதுக்கல, யாருமே இவளை தள்ளல. ஊருக்குள்ள வந்துட்டா,
அடுத்த நாள் வேலைக்கு போறா. வேலைக்கு போகும்போது ஒரு வயலுக்கு போறா. ஏதோ எத்தனையோ வயல் இருந்ததா, அந்த அதிகாரம் சொல்லுகிற எத்தனையோ வயல்கள் இருந்தது. இவ எதேச்சியா ஒரு வயலுக்குள்ள போறா. அதுதான் அவளுடைய எதிர்காலம்னு அவளுக்கே தெரியாது. சீசன்ஸ் எதேச்சியா எங்கேயோ போய் கால் வைக்கிறா. அதுதான் அவளுடைய எதிர்காலம்னு அவளுக்கே தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், இதுவரைக்கும் ₹1 உட்கார்ந்திருந்த தேவன் சொல்லுகிறார், தடுக்கி விழுந்தாலாம் ஆசீர்வாதம், நீ கால் வைக்கிற இடமெல்லாம் செழிப்பு, அந்த நதி ஓடும் இடமெல்லாம் ஆரோக்கியம். இதுவரைக்கும் வாழ்க்கையிலே எல்லாம் தொலைந்து முடிவுற்ற நிலை. இட் வாஸ் ஆல் அண்ட் எண்ட். முடிஞ்சிச்சு, ஃபினிஷ்ட், அவ்வளோதான். இனிமே இந்த பிள்ளைக்கு அவன் மாமியே சொல்லுது, உனக்கு என்னமா நான் நன்மை தேட முடியும், என்ன நம்பி வரிய, நானே ஒன்றும் இல்லாத. அதுதான் நிலைமை, அதுதான் நிலைமை. சொல்லுங்க, இதுதான் நிலைமை. ஆனால் வயலுக்கு எதுக்கு போனா? கதிர் பொறுக்க போனா. கதிர் பொறுக்க போனா அங்கே இருக்க ஓனர் சொல்றாரு, கதிரை வேணும்னே சிந்த விடு, நிறைய பொறுக்கட்டும். சரி, பொறுக்கிக்கிட்டு இருக்கிறாளேன்னு விடல, சாப்பிடவா. சரி, சாப்பிட்டாலே போன்னு விடல. சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடை எடுத்துட்டு போ. எப்படிமா? இதுவரைக்கும் இரக்கம் கிடைக்காதவள், இதுவரைக்கும் நன்மையை பார்க்காதவள், இதுவரைக்கும் ஏங்கி நின்றவள், ஏதாவது நடக்காதா, ஏதாவது கிடைக்காதா, கொஞ்சம் மாறாதா, யாராவது புரிய மாட்டாங்களா, யாருமே எதுக்காத ஒரு சீசன், யாருமே உன்னை வெறுக்கலை, யாருமே உன்னை கேட்கலை, எல்லாரும் இந்தா இந்தா. ஆனால் வேதம் அதுக்கு கூடவே இன்னொரு அத்தாட்சியை காட்டுகிறது. தேவன் இதை நேரிட பண்ணினார். எத்தனையோ வயல் இருந்துச்சு, நீ வேற நிலத்துக்கு கூட போயிருக்கலாம். தேவன் இதை உனக்காக வைத்ததுனால நீ போவாசி நிலத்துக்குள்ள கால வச்ச. எப்படி? ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த பாட்டிங்களெல்லாம் வந்தோடனே உட்கார வச்சு ஃபோன் எல்லாம் வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஒரு பாட்டிக்காக ஃபோன், நமக்கு ஒரு ஃபோன் வர மாட்டேங்குது. அர்ஜென்ட் கால். கவனிங்க, பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஏற்கனவே இட் வாஸ் ஆல் ப்ரீடெஸ்டைன். தேடி தேடி இந்த ஆள்கிட்ட போனால் இந்த வேலை நடக்குமா, அவன் சாரி அப்படின்னு கதவை போடுற, அந்த ஆள்கிட்ட போனால் இது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதை மாத்திரம் இதுவரைக்கும் பார்த்தாய். ஆனால் ஒரு சீசன் ஆரம்பமாகும். அந்த சீசனில் எதேர்ச்சியா எங்கேயோ நின்றுட்டு இருப்ப, யாரோ வந்து பேசுவாங்க, அவங்க உன்னுடைய பதில். எங்கேயோ போய்கிட்டு இருப்ப, ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருப்ப, யாரோ வருவாங்க, ஏதோ ஒன்று தருவான். அது எத்தனையோ காலமாய் நீ காத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருந்ததனுடைய பதில். அதை நேரிட பண்ணுவார். சொல்லுங்க, தேவன் எனக்கு நேரிட பண்ணுவார். தேவன் அதை என்னால் முடியல, இதை வச்சுக்க, இதை நீங்க வச்சு செய்றீங்களா அப்படின்னு ஓன்ட்ட வந்து அவங்க ஆப்ளிகேஷன் கேட்பாங்க. இது வரைக்கும் ஐயா எனக்கு இது ஒன்று வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு நீ இறஞ்சி நின்று இருப்ப. இப்போ ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்புவார். அவர் வந்து எனக்கு இதை வச்சுட்டு என்ன செய்யணும் தெரில, என்னால் செய்ய முடியல, நீங்கள் வச்சு ஏதாவது செய்யுங்களே அப்படின்னு உங்ககிட்ட அவங்க வந்து பட்சமாக கேட்பாங்க. தட் இஸ் அ சீசன். எப்படி உன் கால நிலைகளை தேவன் மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? அதை தான் அவளும் கேட்குறா. எப்படி ஐயா என் வாழ்க்கையில் இப்படி வந்துச்சு? நான் ஏதோ வந்து கதிரை தானையா பொறுக்க வந்தேன். நீர் எவ்வளோ பெரிய எஜமானன், நீர் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் கீழே இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து இவ்வளோ பட்சமாக பேசுகிறீரே, அதுக்கு நான் என்னையா செஞ்சேன் அப்படின்னு அவளுக்கே டவுட். கடைசியாக அவர் அவளை கல்யாணமே பண்ணார். அது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கா சொல்கிறேன். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ரூத்
2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். உம்முடைய கண் எதனாலே உம்முடைய கண்ணில் எனக்கு ஏயா எனக்கு போய் இவ்வளோ இறக்கமா இருக்கீங்க? என்னையா எனக்கு புரியலையே. ஏன் என்ன போய் கூப்பிட்டு தேடுறீங்க? என்ன தேடுறதுக்கு நான் யாரு? தாவீது எங்கேயோ இருக்கிற ஆடுகள் பின்னாடி இருக்கிறான், அவனுக்கே புரியல. என்ன தேடுறதுக்கு நான் யாரு? தானியேல் அடிமையா போறான், அவனை தேடுகிறார்கள், அதற்கு அவன் யாரு? என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசி. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த வசனம். உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாக, எல்லாரும் சேர்ந்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். நல்ல இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த. சங்கீதம் 99, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய அந்த செட்டை, அந்த மறைவு, அந்த நிழல், இதெல்லாம் ஒன்னதான் சொல்ல. You have come under the shelter of the wings of the Almighty. சர்வ வல்லவருடைய சட்டையின் கீழே வந்துட்ட அப்படின்னா என்ன? அதுதான் சேஞ்ச், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். சட்டையின் கீழே வந்த, சட்டையின் கீழே வந்துட்டா சீசன் மாறிடும். சட்டையின் கீழ் என்பது என்ன? 5 நிமிஷம், அரை மணி நேரம் அல்லது தின ஜபம் 1 மணி நேரம் வழக்க ஜபத்தை செய்கிறவனுக்கு சட்டையின் கீழ் வாழ்வது என்றால் என்ன என்று தெரியாது. ஒரு வேலை நடக்கணும்னா எத்தனை பேரை ஓடி போய் பார்க்குறேன், எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன், எவ்வளவு நேரம் காத்திருக்கு. ஒரு ஆள் வர சொன்னால் போய் அவன் ஆஃபீஸில் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்த பிறகு இன்னைக்கு பார்க்க முடியான்னு சொல்கிறேன். நாளைக்கு வாண்டுறான், நாளைக்கும் போகிறேன், நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரமும் போகிறேன். இதெல்லாம் உன்னால் செய்ய முடியும். தேவ சமூகத்தில் போய் மாத்திரம் உட்கார்ந்து அவரை பார்க்கும் வரைக்கும் காத்திருக்க உனக்கு முடியாது. வந்தோமா, முட்டி போட்டோமா, 2 சோத்திரம் போட்டோமா, ஒரு அல்லேலூயா போட்டோமா, ஆமென் போட்டு வேலையை பார்க்கணும். உன் வாழ்க்கையில் சீசனல் சேஞ்சஸை நீ எதிர்பார்க்காத. த ஹங்கர், உனக்குள்ளாய் எவ்வளவு தேவ பிரசன்னத்துக்காக தாகம் இருக்கிறது. ஒரு ஊழியர் இப்படியாய் சொன்னார், உன்னுடைய உள்ளான மனுஷன் ஐசியூல இருக்கானா, கேஷுவாலிட்டியில் இருக்கிறானா, இல்லை நல்ல ஆக்டிவா இருக்கிறானா என்பதற்கு அத்தாட்சி உனக்குள்ளாய் தேவ பிரசன்னத்திற்காக எவ்வளவு தாகம் எடுக்கிறது என்பதை பொறுத்து. ஐயோ 9 மணி ஆயிடுச்சு, ஜோமனும், ஐயோ ஜோமனும், இல்லைனா இந்த ஆள் என்னவா குடிச்சுன்னு வருவானா அப்படின்னு போல தாகம் எடுத்து, பசி எடுத்து. அநேகருக்கு ஆண்டவர் மேலே பசியே இல்லை, தாகமே இல்லை, பயந்து ஜபிக்கிற,
கடமைன்னு ஜெபிக்கிற, பிரச்சனைன்னு ஜெபிக்கிற, நீ கர்த்தரை தேடுறதற்கு அடித்தளம் தாகமாயிராவிட்டால் சாப்பிட்ற 12 மணி ஆயிடுச்சா சாப்பிட்ருணும். எனக்கெல்லாம் டைம் பார்த்தோன்னே பசி எடுத்துடும். அது இப்போ தான் நீங்கள் எனக்கு 2 இட்லி கொடுங்க, 12 மணி டைம் பார்த்து பார்த்து பசிக்கும். டைம்னால பசிக்காது, உண்மையான பசி, ரியல் ஹங்கர். அவரை யோசிச்சுட்டாலே பசிக்குது. எங்கேயோ போயிட்டோம், ஐயோ இங்கே வந்துட்டோமே, இன்னைக்கு ஜெபம்னா முடியாமல் போயிருமோ, ஓடு ஓடு. தேவ பிரசன்னத்துக்காக எந்த ஒரு நபருக்கு பசி எடுக்கிறோம். அக்கா வீட்டில் போய் உட்காந்து நாளெல்லாம் பேசிட்டு வரிய, தேவ சமூகத்திலே போய் உட்கார. உன்னை யாருன்னா தேடுனா உன்னை எங்கே தான் கண்டுபிடிக்கணும்? முழங்காலில் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். உன்னை யாராவது தேடி வந்தா நீ எங்கே தான் இருக்கணும்? அவரோட சமூகத்தில். ஏஞ்சல் டிவியில் அவங்க ஜோமனின்னு இருப்பாங்க, நீ காய எறிஞ்சுன்னு இருக்காத. நான் அந்த வாழ்க்கையை குறித்து பேசுகிற, அணைச்சிட்டு நீ உட்காரு தேவ சமூகம். எப்போவுமே எங்கள் வீட்டில் சாமி பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்குது, அது பாடுது, நீ பாடு. அவரோட சமூகம் அதெல்லாம் தான் சொன்ன, பயபக்திக்குரியவர். தி சின்சியர் ப்ரேயர். ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, எங்கடா போயிட்டு இருக்க? இல்லை, ஷட் அப் அண்ட் சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அறை வீட்டை சாத்தி இயேசு அதை தான் கற்றுக் கொடுத்தார். போ, உன் அறைக்குள்ள போ, உன் கதவை பூட்டு, தேவனோடு உறவாடு. இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அது தனிமையின் நேரம். அதிலே மனிதர்களுக்கு இடமில்லை, அதிலே வேலைக்கு இடமில்லை, அதிலே வேற யோசனைகளுக்கு இடமில்லை. அந்த இடத்துல என்ன நடக்கும்? நல்ல கவனிங்க. நான் ஏன் இதில் கொண்டு வந்து இதை லிங்க் பண்ணுறேன், நேரமில்லை, முடிக்க போகிறேன் 5 minutes. ஏன் இதை கொண்டு வர்றேன் தெரியுமா? நல்ல கவனிங்க. பைபிளில் வாழ்க்கையில் ஒரு சீசன், ஒரு மே மாதம் வந்துருச்சுன்னா நல்ல மாமரம்னா என்ன செய்யும்? காய்க்கும். பலாமரம் எல்லாம் சம்மரில் காய்க்கும். நம்ம ஊரில் ஒரு மரம் கூட நான் பார்த்ததும் இல்லை, அது காய்ச்சதும் இல்லை. வச்சு வளர்த்தா கூட காய்க்கல. ஏன்னா அது ஒரு சீசன். என் வாழ்க்கையில் வறட்சியின் காலம் அது. இந்த வறட்சியை தேவன் முடிவுற்ற பண்ணி, நான் தொடுவதெல்லாம், நான் கால் வைப்பதெல்லாம், நான் ஒரு நிலத்துக்குள்ளாய் கால் வைத்தால் அந்த நிலம் என்னுடையது. சொல்லுங்க. இந்த ஊரில் பல வருஷம் நான் நடந்திருக்கிறேன். இந்த ஊருக்காக பல வருஷம் நான் காத்திருந்தேன், பல வருஷம் நான் ஜெபிச்சேன், பல ஆத்துமாக்களை தேடினேன். ஆனால் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் என்ன கிடைக்கல? ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஒரு சீசன் ஆரம்பிக்குது, ஒரு சீசன் ஆரம்பிக்குது. ஐ எம் ப்ராஃபஸையிங். அது ஊழியத்தினும் இந்த வார்த்தையின்படி செய்ய ஆயத்தமான ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் ஒரு சீசன் ஆரம்பிக்குது. அது என்ன சீசன் தெரியுமா? என் பலனை பெருக பண்ணுகிற அவருடைய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே எப்படி பலன் கிடைக்கும்? சொல்லுங்க. நிறைவான. சொல்லுங்க, நிறைவான. உன்னால வாங்கி வைக்க முடியாது. சொல்லுங்க, என்னால அதை வாங்கி எங்க வைக்கன்னு தெரியலையே. அப்படி ஒரு காலம் சபைக்கு ஆரம்பமாகிறது. கவனிங்க. ஆனா இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு, இந்த பெருக்கத்துக்கு பைபிளில் உள்ள 2 கீஸ், 2 ஃபார்முலா காமிக்கிறேன். இது ரெண்டும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அடைக்கலத்தில் அங்கே மட்டும்தான் நடக்கும். வாசிங்க முதல் வார்த்தை. யோவான் 12:24. John 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. செத்ததே ஆகில் மிகுந்த பலனை. செத்ததே ஆகில், செத்துருச்சுன்னா என்ன நடக்கும்? மிகுந்த நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதம் தரத்துக்கு என்ன செய்யணுமா? சாகணுமா?
நிறைய நீ பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா? சாகணுமா? இன்னொரு வசனம் வாசி. யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். முதல் வசனம் வாசிச்சோம், செத்துச்சுனா மிகுந்த கனி. இங்க சொல்லுது என்னில நிலைத்திருந்தா மிகுந்த கனி. நல்லா கவனிங்க. சாகணுங்கிறீங்க. சில காரியம் உன் வாழ்க்கையில் இன்னும் சாகலை. நீ சாக ஒப்பு கொடுத்துட்டனா நான் திரும்பி சொல்கிறேன், உங்கள் காதில் கேட்க சொல்கிறேன், உன் நன்மைக்கு வேற எங்கேயுமே உன் நன்மை எங்கேயுமே மறைஞ்சிருக்கலை. இன்னும் அது உன் சாவில் மறைஞ்சிருக்கு, உன் மாம்சத்தினுடைய சாவில் மறைஞ்சிருக்கு. நீ செத்துட்டனா மிகுந்த பலன் உண்டாக போகிறது. அந்த மிகுந்த பலன் அல்லது அந்த சாவு எங்க நடக்கும்? அவருடைய மறைவில். என்னிலே நிலைத்திருந்த. ஆனால் தான் சொன்னேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கடமை ஜபம். இந்த ஜபம் செய்கிறவனுக்கு சாவது எப்படின்னு தெரியாது. எதில் மாறணும்னு உனக்கே தெரியாது. நான் என்ன செஞ்சேன், என்ன மாதிரி நல்லவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் செய்த தியாகமெல்லாம் எனக்கு ஒரு விழா எடுக்க யாரும் இல்லை. No, there's an area where you have to die. சில பகுதிகள் உன் வாழ்க்கையில நீ சாக கொடுக்கணும். உலகத்தோட சில கனெக்ஷன் இருக்கு. இன்னும் உலகத்துக்கும் உனக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. சில காரியத்தை பார்த்தோன்னே வாய் பிளக்குது. கொஞ்சம் கையில காசு வந்துட்டோன்னே ரெக்கை அடித்து பறக்குது. ஏன்? கனெக்ஷன். சாவு இன்னும் நடக்கலை. ஆண்டவர் சொல்றார், கட் பண்ணணும். உலகத்துக்கும் என்னை விட உனக்கு வேற எது மேலேயும் ஈர்ப்பு இருப்பதை நான் ஏற்கவில்லை. இந்த உலகத்தை நீ எனக்கு மேல வைக்கிறது நான் ஏற்க மாட்டேன். உலகத்தின் படிப்போ, உலகத்தின் பொருளோ, உலகத்தின் அன்போ, உலகத்தின் மரியாதையோ எதுவுமே எனக்கு மேல வரத நான் அனுமதிக்க மாட்டேன். டை. இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் வேணும். கட் பண்ணும். ஏன் காசே இல்லை சொல்லுங்க? உங்கள்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் காசே இல்லை? ஏன் நிறைய தேவை? வருமானத்துக்கு மேலே நிறைய தேவை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உன் தேவை இன்னும் இயேசுவாய் மாத்திரம் மாறவில்லை. இயேசு மாத்திரம் என் தேவை என்று உன் மனம் சொல்லுகிறதோ அன்று உனக்கு பஞ்சமே இல்லை, அன்று உனக்கு குறைவே இல்லை, அன்று உனக்கு பெருக்கம் பெருக்கம் பெருக்கம். இந்த அநேகருடைய வாழ்க்கையில் உன்னோட வாழ்க்கையை உலகத்தோட ஒட்டி இருக்கு. இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை செய்யணும், இதை தேடணும். எனக்கு டைமே இல்லை. அப்படியா? டைமே இல்லை. உட்காந்து இன்றைக்கி எவ்வளோ வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்த சொல்லு பார்க்கலாம். வெரி பிஸி. கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு. 10 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத. அந்த 10 நிமிஷம் உன் காதுகளை தேவனுடைய வார்த்தை ஒலிக்கட்டும். உன்னை எல்லா ஃப்ரீ டைமும் நீ அப்படி ஒன்று வாழ்க்கையை மாற்றிப்பார். அதுக்கு செலவு பண்ணு. நான் சொல்கிறேன், காதில் ஒரு ப்ளூடூத்தை போட்டு வார்த்தையை துணிக்க விடு. ஒரு ஊழியரை குறித்து இப்படியா கேள்விப்பட்டேன். கொரியாவில் ஒரு ஊழியரை குறித்து இப்படியா நான் கேள்விப்பட்டேன். அவர் தினமும் ஒரு முறை புதிய ஏற்பாட்டை வாசிப்பாராம். எவ்ரிடே காலமாக 4 மணிக்கு எந்திரிப்பாரா, ப்ளூடூத்தில் ஸ்பீடில் *2 வச்சுக்குவாரா, வச்சுட்டு மத்தியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தினமும் கேட்டு முடித்து விடுவாரா. வார்த்தை பசி இருந்தாதான், பசி இருந்தாதான். நான் சொல்கிறேன், உன்னுடைய உலகத்தின் தேடலை முடிவுக்கு கொண்டு வா.
இது தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் எங்க சாக வேண்டும் என்று தெரியும். இல்லைனா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு உன் வாழ்க்கையை இப்படியே வச்சிருப்பேன். உன் வாழ்க்கையிலோட சீசனை மாற்றுவதற்கு தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். There's something I have to die. இப்போ நான் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிக்கலாம் என்னோடு கூட. ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்புங்கள். I'm going to finish it off. 1:16. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இதுவரைக்கும் பலமுறை என்னோட திரும்பி போ என்று நீர் பேசினீர். நானும் பலமுறை திரும்பி போகலாமோ என்று யோசித்தேன். பட் திஸ் இஸ் த டைம். நான் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். இதற்கு மேலே நான் திரும்பி போவதை குறித்து நீர் என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்து, மரணமடையும் இடத்திலே, நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே 2 சாவை குறித்து சொல்கிறேன். 1, அட்லாஸ்ட், கடைசியாக பலமுறை அம்மா வீட்டுக்கு போயிடலாமா, அக்கா வீட்டுக்கு போயிடலாமா, பாட்டி வீட்டுக்கு போயிடலாமா என்ன யோசித்தேன். இப்போ கடைசியாக ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் திரும்பி மோவாபுக்கு போக மாட்டேன். At last I have decided. பலமுறை இனி எனக்கு இது வேண்டாம் என்று விட்டேன். திரும்பியும் தொட்டேன். பலமுறை இனி இதை செய்யக்கூடாது என்ற முடிவை எடுத்தேன். ஆனால் திரும்பியும் அதில் விழுந்தேன். ஆனால் இப்பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டேன். இந்த இடம் எனக்கு உதவி செய்யும் முழுசா சாகிறதுக்கு. இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில் இனி இல்லை. இன்னைக்கு எதை முடிவெடுக்க போகிறீங்க எனக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்காக தேவன் என்னோடு பேசுவார். உன் வாழ்க்கைக்காக ஆண்டவர் உன்னோட பேசுவார். உன் வாழ்க்கையில் நீ சாக கொடுக்க வேண்டியது எது என்பது உனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். ஒருவேளை அது உனக்கே தெரியாது. அதனால தான் சொன்னேன், ஜெபத்துக்கு போ, தனித்து போ. நான் எதில் சாகணும்? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் நான் பாரமாக இருக்கேன்? நான் ஏன் தோற்று போயிருக்கிறேன்? என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் என்ன செய்யணும்? The Lord will show. காண்டவள் உனக்கு காமிப்பா. நீ எதில் சாகணும்? அட்லாஸ்ட் இப்போ முடிவு பண்ணிட்டேன். I am gonna die. எதுவரைக்கும்? 2, மரணம் வரைக்கும். எதுவரைக்கும் சாக போகிறேன்? எதுவரைக்கும் மோவாபுக்கு சாக போகிறேன்? சொல்லுங்க. மரணம் அடைந்து கல்லறையிலே அடக்கம் பண்ணும் வரைக்கும். ஐ எம் நாட் கோயிங் டு டச் இட் பேக். திரும்ப உன்னை தொட மாட்டேன். நிறைய பேருக்கு இந்த காலமே எனக்கு தெரியும், அது ஃபோன் தான். நிறைய பேரோட வாழ்க்கையை பிடித்து வைத்திருக்கிற சாபம் வேறொன்றுமில்லை, உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிற சில வீணான பொழுதுபோக்குகள், சில வீணான உறவுகள், சில ராங் ரிலேஷன்ஷிப்ஸ். உனக்கு தேவையில்லாத சில உறவுகளை நீ சாக கொடுக்க தேவன் உன்னை அழைக்கிறார். The Lord is going to bring a very new season where அந்த சீசன்ல 10 ரூபா, 100 ரூபாய், 1000 ரூபாய்க்காக நீ யார்ட்டையுமே நிற்க போறதில்ல. நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ட்ரை திஸ். நீ தடுக்கி விழுந்தா அது உன் எதிர்காலத்திலே விழுவாய். தெரியாம நீ நுழைஞ்சனா அது உன்னுடைய நலமா இருக்கும். நீ எதேர்ச்சியா பேசுற அவன் உன்னுடைய மாப்பிள்ளையா மாறலாம். நான் சொல்றது ஆவிக்குரிய அர்த்தத்தில். அதனால நான் எதேர்ச்சியா பேசுறேன், அதை போட லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நாளைக்கு வந்து கதை சொல்லாத. நான் அதை பற்றி பேசல. நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளின் கதவுகள் நீ நடக்க 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 doors are going to open. But one thing, ஆனால் செய்ய வேண்டியது என்ன?
சரி, ஒன்று கசப்புக்கு சாவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மாறணுன்றதுக்காக உனக்கு இந்த பிரச்சனை வரல, நீ மாறணுங்கிறதுக்காக, நீ அடையணுங்கிறதுக்காக, நீ ஆசீர்வதிக்கப்படணுங்கிற உனக்கு தீமைக்காக தேவன் இந்த பாதையை அனுமதிக்கலை. தேவன் உனக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேவன் உன்னை சாக அழைக்கிறாக்கா. மேக் அ டிசிஷன். இன்னைக்கு போய் அதை தெரிஞ்சுக்காம நான் தூங்க மாட்டேன்னு சொல். நான் எதில் சாகணும், எதில் சாகணும்? சும்மா ஜென்ரலாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக, போய் உட்கார். தேவ சமூகத்தினுடைய சமூகத்தில் அடைக்கலமாய் நிலத்திலே விழுந்து கோதுமை மணியானது செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். சாவு தேவ சமூகத்தில் தான் நடக்கும். நீ ஏன் உன் பலத்துலலாம் நான் இதை சரியாக செய்வேன், இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீ இந்த வள்ளலாரையே 1000 முறை தலைகீழ சுற்றி சுற்றி வந்தாலும் நீ சுற்றி வரும்போதே போய் குடிச்சிட்டு தான் இருப்ப. முடியாது. உன்னோட பலத்தால் உன்னால் ஒன்றையுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், அவரோட பிரசன்னத்துக்குள்ளவா, அதில் தங்கியிரு. உன் ஜப வாழ்க்கையை அதிகமாக்கு, அதை சின்சியராக மாற்று. ஜோம் பண்ணும்போது மொபைல் நோண்டாத. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது என்னை தேடி எதையோ பார்த்துட்டு இருக்காது. நான் சொல்கிறேன், சின்சியராக தேவ பிரசன்னத்துக்குள்ளார பயபக்தியாய் நீ மாறுவாயானால், தேவ பிரசன்னத்துக்கு ஒரு மரியாதையை கொடுப்பேனா, அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்கான